சிவமங்கலம். ஆடுகளம் வண்ட நன்னோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகற்றீரே. ஆடுகளம் வண்ட நன்னோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கீழே. வசித்தோர் முகம் பார் நல்லறம் நட்பும் நடு நீங்காமலே, நமக்கு இட்டபடி என்றிருங்கள். வாழ்வே வேள்வி வையகமே கோயில், மனிதமே புனிதம், செம்மையே இறை என்றறிவாய். இங்கு மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதனானான். இதமிகு இதயம் படைத்தவன் மனிதன். இங்கு இதயம் உடையவனும் இங்கு இதம் தெரிந்தவனும் மனிதன் மட்டுமே காணுங்கள். தனி மனிதனுடைய வாழ்வின் லட்சியம் வாழத் தொடங்கினதிலிருந்து முடிவு வரை மனிதம் எனும் புனிதம் பேணினால் போதுமானது. இங்கு இறை எந்த மனிதனையும் மனிதனாக வாழச் சொன்னது, மகானாக சொல்லவில்லை. இங்கு அததுவில் அததுவாயிரு இறை இந்த மனிதனிடத்தில் அந்த மனிதாபிமானம் எனும் மனிதம் எனும் புனிதம் தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்கவில்லை. மறந்து விடாதீர்கள் என் உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதர்களே. ஆமா, இங்கு நம் வாழ்வினுடைய இறுதி லட்சியமே அதுதான். எந்த நிர்பந்தத்திற்காகவும் எந்த நெருக்கடிகளுக்காகவும் எந்த சூழலியல் அங்கு மாறுபாடுகளுக்காகவும் நம்ம இந்த மனிதத்தை இழந்து விடக்கூடாது, மனிதாபிமானத்தை இறந்து விடக்கூடாது. மனிதாபிமானத்தை இழந்துட்டா இங்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இறுதி வரைக்கும் நம்ம தக்க வைக்க வேண்டியது மனிதம் மட்டும்தான், மனிதம் எனும் புனிதம் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இன்னைக்கு அடிப்படை கல்வியே மனிதனாகிறது. அதற்கு மேலான நிலைங்கிறது இறைநிலை, அதற்கு மேலான நிலைங்கிறது சிவபரநிலை. ஆனா இங்கு எந்த மனிதனையும் மனிதனாக தான் வாழ சொன்னது இந்த இயற்கை. நம்ம அதை காத்துட்டு வந்தா போதுமானதுன்னு சொல்றேன். இன்னும் மனிதன்ற நிலையே கடக்கல, அதுக்கு அடுத்தது எங்க போயிட்டு நம்ம பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டு எதையோ செய்துக்கிட்டு. சிந்தித்து பாருங்கள் என் செல்வங்களே, மனிதனாகுங்கள். மனிதன்தான் புனிதம். கடவுளுங்கிறவன் கருத்து பொருள், களத்திற்கு அழைத்து வர முடியாத பொருள், இல்லை என்று ஒரு உன்னத பொருள், அது என் உள்ளத்து பொருள். அவ்வளவுதான். அது கடந்து அங்க சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த வேதங்கிறது தனி மனித மன ஒழுக்க நெறிகளுக்காகவும் வாழ்வியல் நெறிமுறைகளை வகுக்கிறது தான் வேதம். அதற்காக வந்ததுதான் இந்த வேதம். தனி மனித அத்தினை வரையறுப்பது தான் வேதம். ஒவ்வொன்றுக்கும் கடமை இருக்கு, சித்தத்திற்கு எல்லை இருக்கு, காணலுக்கு எல்லை இருக்கு, சொல்லுக்கு எல்லை இருக்கு, செயலுக்கு எல்லை இருக்கு, சாதனை வரைக்கும் எல்லை இருக்கு. அத்திற்குள் நீ நாயகனாய் வாழ்ந்து விட்டு போ. பிறருடைய நாயக தன்மையை உதாசீனம் செய்யாதே. நீ இயல்பாகவே கடந்து வைத்து விட வேண்டியது. வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லுவாங்களே, சிந்தித்து பாருங்களேன். இங்க மனிதாபிமானத்தை விட்டுட்டா நம்ம பாட்டுக்கு இறைநிலையை பேசுறோம். அதுவா அந்த பேரிரையின் நோக்கமா இருக்க முடியும்? அது எங்கு எதையுமே வகுக்கவில்லை. அது நேரா நான் வந்தேன் இங்க இதெல்லாம் வகுத்தேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. இங்கு கோடி கோடி முறைகள் இருக்கு, கோடி கோடி வழிமுறைகள் இருக்கு, கோடி கோடி நதிகள் போல கோடி கோடி பாதைகள் இருக்கிறது. அது அனைத்தையும் திட்டமிட்டு இவ்வண்ணம் செலுத்தினதும் அதுதான், இவர்களை நாளை உள்வாங்க இருப்பதும் அதுதான். அப்போ ஒரு வரம் போல ஒரு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வினை வாழ்ந்து வையுங்கள். பிறர் பயனுற ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். வேற என்ன சொல்றதுக்கு இருக்குங்க? இங்க பாருங்களேன், ஒரு மனிதம் காக்க முடியாதவனால எவ்வாறு இறையை தொழ முடியும்?
அவன் சாந்தியும் சமாதானமும் அன்பும் ஆனந்தமும் இன்பமுமான ஒரு நியாயன், ஒரு யோக்கியன். அவ்வளவுதானே. எல்லா தலைமை குணங்களையும் உடையவன், தனக்கு எல்லை இல்லை என்று இருப்பவன், தனக்கு ஒரு இணையும் தனக்கு ஒரு துணையும் இல்லாத ஒரு பொருள் அவன். அவ்வளவுதானே. அது என் சித்தத்து பொருள், அவன் என் இதயத்துல இருத்துற பொருள். அவர் இங்க வேதத்தை வகுத்துட்டார். எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளத்து பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன். ஏன்னா அது உன் இதய தாமரையில் இருக்கிற ஒரு சரத்து, நீ அடைகின்ற ஒன்று, நீ உணர்கின்ற ஒன்று. ஆமா. ஆனா அது தன்னிலையில நோக்கரிய நோக்கா இருக்கு, நுணுக்கரிய நுணர்வா இருக்கு. இங்க அதை தவிர எதுவுமே இல்லை. ஒன்றுதான் இருக்கு, ஒன்றற்ற ஒன்றா இருக்கு. அதில் நீ ஒன்று, நீ. அவ்வளவுதானே. சிந்தித்து பாருங்கள். ஏன்னா இப்ப புல்லுயிரிலிருந்து இங்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய்ங்கிற மாதிரி இந்த நிலைப்பாடுகள்ல அததுவா இருந்தது. இந்த சிந்திக்க தெரிந்த தன்னுடைய சிந்தனையினால சித்தத்தினால எந்த பேர் உணர்வுகளையும் தனக்குள்ளர அடைந்து விடுகின்ற நிலையில கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த சித்தம். அதுக்குதான் ஆறாம் அறிவு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே நிதானப்படாது. இந்த மனிதனால நிதானப்பட முடியும் இந்த அறிவை கொண்டு, மெய் அறிவை கொண்டு. இந்த அறிவை கலட்டி விட்டு பின் மெய் செய்ற இவனால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ஜீவனாலும் முடியாது. அளத் தெரியாதது, தொழத் தெரியாதது, மற்றதெல்லாம் சிந்திக்க சிரிக்க அரவணைக்க இதெல்லாம் தெரியாதது. இதெல்லாம் தெரிந்ததான் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அது இறையை எய்துவதா அதற்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கருதுவதாய் அடைவதாய் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. மற்றது எதுவும் அந்த நிலையை அடைய முடியாது. ஆனா உங்களால உங்க சிந்தனையினால உங்களை எந்த துன்பத்திலிருந்து விடுவித்துக்க முடியும், எந்த அறியாமையிலிருந்து விடுவித்துக்க முடியும், எந்த இருளில் இருந்து உங்களை நீங்க விடுவித்துக்க முடியும். ஆமா. அங்கு ஏன் இறை அதுவாக வந்து இங்கு எந்த விதமான வழிமுறைகளையும் செய்யவில்லை எனில் அதனுடைய தத்துவம் அனைத்தும் உனக்குள்ள இருக்கு. ஏன்னா இங்கு அவனை தவிர எதுவுமே இல்லை. அது உனக்குள்ளாரையும் பூரணமா நிறைந்து கிடக்கிறது. அந்த நம்ம பொறிகள், புலன்கள், இந்திரியாதிகள், உணர்வாதிகள், உடலாதிகள் இதெல்லாம் இதன் பெயரால இருந்து நம்ம ஆழம் செல்லல, மேலேயே இருக்கும், தக்க போல மிதந்துகிட்டு இருக்கோம். ஆழம் செல்லதான் அழுத்தம் புரியும். முடிவில் நீங்கள் அந்த மூலம் சேர்வீர்கள். ஏன்னா நம்ம இதுவே மேடைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரு இந்திரிய சுகங்களையும் பொறி புலனாதிகளையே நம்ம இன்னும் கடக்காம இருக்கோம். இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மெய் உணர்வு உள்ளம், அதுக்கு அடுத்ததுதான் உயிர்ப்பு எய்துறதுங்கிறது. நம்ம இன்னும் மேலேயே இருக்கோம். இந்த தேகமே நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால நமக்கு நம்மளோட அந்த தன்மைகள் புரியறது இல்லை. அதுவாது நரியா இருந்தது, சிங்கமா இருந்தது, இருக்கிற மிருகங்கள் அதுவா இருந்தது. இந்த மனிதனுக்குள்ள என்ன மிருகம் இருக்குன்னே தெரியல. வனம் தனில் திரியும் மிருகங்கள்லாம் மனித மனம் தனில் திரிகின்றன. சத்தியம் சொல்கிறேன், மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். இறையின் தூய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதன் விருப்பத்தின் பெயரால் இங்கு எல்லா ஜீவன்களும் வந்திருக்கின்றன. இவர்களை இங்கு தேர்ந்தெடுத்து படைத்தது ஒரு இயற்கை எனும் இறை. இவன் வேண்டும் என அங்கு வேறு ஒருவன் அழைத்து வந்திருக்கிறான். இங்கு யாரும் அவரவர் விருப்பத்தின் பெயரால் வரவில்லை. அப்ப அங்கு அவர் தான் கொண்டு வந்தார். அவர் வேண்டி விரும்பிதான் கொண்டு வந்தார். அப்ப இங்கு எல்லாத்திற்குமே இங்கு ஏக அங்கீகாரம் இருக்கு. நான் யாரையும் வெறுக்க முடியாது. மனம் கொண்டு இதம் கொண்டு இவர்களை என் சகோதரமா கருதி அவர்களோட என் வாழ்வியல் பயணத்துல பயணிக்கிறது மட்டும்தான் என் வாழ்வினுடைய நெடு நோக்கமா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு பெரும் சர்ச்சையே இறையின் பெயரால, இறை அறிவிப்பின் பெயரால, அந்த பேதங்களின் பெயரால தான் இருக்கு. ஒரு அன்பையும் ஒரு இயல் இன்பத்தையும் ஒரு சதானந்தத்தையும் ஒரு தன்னிறைவையும்
போதிக்கணும். அது நீ அடைந்தா அது சுத்தமான சத்திய வேதமா இருந்தா உனக்குள்ள ஒரு அன்பை தந்திருக்கும், சத்தியமா தந்திருக்கும். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரானவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள் பெரும் பொருள் சிவ பரம்பொருள் பாருங்கள் என் செல்வங்களே. நீ அந்த பரிபூர்ணமான அன்பின் பெயரால உன் இதயத்தை நிலைநிறுத்தி இருந்தால் அந்த பெரும்புறம் அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருளாய் பெரும் பொருளாய் அந்த சிவ பரம்பொருள் வீற்றிருக்கும். வேற எதன் பெயராலும் நான் அவனை எய்தவே முடியாது. ஆமா, வேற எதன் பெயரால அவனை எய்த முடியும்? அன்புதான். நான் எனக்குள்ள ஒரு சாந்தியும் சமாதானமும் அடைஞ்சிட்டு ஒரு தன்னிறைவு அடைந்துட்டு அங்க அவன் தந்த தேகம், இங்க எல்லாமே அப்படித்தானே. இவர்களுக்குள்ள நான் எப்படி பேதம் பார்க்க முடியும்? எனக்கு அடிப்படை உரிமையே கிடையாது. ஏன்னா அவன் படைப்பின் பெயரால் படைக்கப்பட்டவன். இவர்களுக்குள்ள நான் பேதம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? இங்கு இவர்கள் எல்லாமே அந்த ராஜனின் ஓலை தாங்கி வந்திருப்பவர்கள், அந்த அரச கட்டளையின் பெயரால இங்கு வந்திருப்பவர்கள், அவருடைய பூரண விருப்பத்தின் பெயரால வந்திருப்பவர்கள். ஓலையை மறுதளிக்கும் பொழுது அங்கு அரச கட்டளை இவன் சிரமம் இருக்கும். அதானே சத்தியம். அப்ப இங்கு எல்லா ஜீவனிடத்திலும் ஒரு இறை கட்டளை இருக்கு, அவனுடைய விருப்பம் இருக்கு, அவனுடைய தீர்மானம் இருக்கு. அது ஒரு சர்வ சுதந்திரமான வாழ்வு வாழ வந்திருக்கு. அது வாழ்ந்து விட்டு போக வேண்டியது தானே. அது தன்னை தொழுன்னு எந்த இடத்துலயும் சொல்லலையே. இங்க பொதுவா ஒரு தர்மத்தை வைத்தது, அறம் பெயர் வைத்த சத்தியம் தர்மம் என்னும் இரு கூறா இருக்கிற ஒரு தேகத்தினுடைய பெயர் அறம். அறம் பயின்று வா, அறம் செய்ய பழகு, அறத்தின் பெயரால் நிலை நின்று நெல். இது பொதுவான வேதம். இது போதும் மனிதனுக்கு. இது இன்னும் சொல்ல போனா நேரடியா இறைவன் அவன் தொழுதுதான் ஆகணுமா அப்படின்னா இல்ல. நீ சுத்தமா சத்தியத்திலையும் தர்மத்திலையும் உன்னால நிற்க முடியும் அப்படின்னா இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா இறைவனும் அந்த சத்தியம் தர்மங்கிறதுக்கு உள்பொருளா வைத்து உருவகப்படுத்தப்பட்டதுதான், அதன் பெயரால பேசப்பட்டதுதான். சத்தியத்தையும் தர்மத்தையும் அறத்தையும் கழித்துட்டா அங்க இறையே கிடையாது. அது வடிவானவன் எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கிறான். அவன் எல்லாத்திற்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டான். இங்க உன் வாய்ப்பை நான் பறிக்க நான் யார்? உன்னை போல நானும் விளைந்து கிடக்கிறேன், அவ்வளவுதானே. ஒரு பறவையை போல வாழ்ந்து விட்டு போங்கள். அளவளவே வளம், வளம் அளவே பொது நலம் தீர்மானிக்கப்படுகிறது. இங்க ஏதாவது தனி மனித வருமான உச்ச வரம்பு இருக்கா? இல்லை. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இங்க உள் பள்ளம் தோன்றிக்கிட்டே இருக்கு, இங்க பாதாளத்துக்குள்ள ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. இதானே உண்மை. இங்க எல்லாருமே தண்ணீரைவோட, ஒரு குறைந்தபட்ச தண்ணீரைவோட ஒரு இயல் தேவையை பூர்த்தி செய்து ஒரு வாழ்வு வாழ்ந்தா பத்தாதா? இது ஒரு நீர்க்குமிழி வாழ்வு இல்லையா? பெற முடியுமா இந்த ஜீவனை? நான் அரிது அரிது மானிடரை பிறத்தல் அரிது, அதனும் கோன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதன் இன்னும் ஆன்மீக அற சிந்தனையோட தோன்றிட்டா அவன் வாழும் கடவுள். இதுதானே சத்தியம். இந்த ஜீவனை நான் பெற்றுட்டு வந்துட முடியுமா? எங்க இருக்கிறது சொர்க்கம் நரகம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கு உங்களுக்கு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை சொர்க்கமாகவும் நீங்கள் செதுக்கிக் கொள்ளலாம். அப்படியே விட்டுட்டா தானா நரகமாகவும் ஆகிவிடும். நான் செய்யறது, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் செய்துகிறது. இந்த வாழ்வு என்னால் சொர்க்க வாழ்வு ஆக்கிக்க முடியும். இதே வாழ்வு என்னால் நரக வாழ்வாகவும் ஆக்கிக்க முடியும். நிராசையில நிலைத்து தன்னிறைவின் பெயரால நிலை நின்றா எனக்கு இது சொர்க்க வாழ்வு. ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா இந்த தேகத்தோடு நான் தெரிந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு சிரித்துக்கிட்டு சிந்தித்துக்கிட்டு இந்த சகஜமா இருக்கிறதே பெரிய வரம் தான். இதுக்கு என்ன போயிட்டு அதுக்கு மேல என்ன பெரிய வரம் வேணும்? அதெல்லாம் என் கருத்து கருதுனது தானே. இந்த மனதினுடைய ஆசையிலிருந்து தோன்றினது தானே. இதுதான் நிஜமான செல்வங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும்? வீழ்ந்து கிடக்கும் போது புரியும். இந்த அகாலமான நோய் பிடிக்கும் போது புரியும். இந்த மரணத்தின் தருவாயில் புரியும். ஆனா அப்போ உதவவே உதவாது. இப்பொழுதே உணர்ந்து கொள்ளுங்கள், தனிந்து கொள்ளுங்கள்,
கனிந்து கொள்ளுங்கள். கண் இரண்டு இல்லை, கனி இரண்டு என கண்டு பழகுங்கள். இங்க இறையை குளிர்வியுங்கள். அதுதான் இங்க சகஜீவனா வெற்று இருக்கு. அவனுக்கு செய்யற சேவையை நான் சகஜீவனுக்கு செய்துட்டு போகணும். இதுதான் உண்மை. சில மரபுகளை அழைத்து செல்வதற்காக அதற்கு சடங்குகள், சம்பிரதாயங்கள், வழிமுறைகள், இன்னொன்னு அப்படியே வந்து அதனுடைய நிலைப்பாடு விலகிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்ததுதான். நான் உன்னை திணிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க அரு சமயம் அமைக்கப்பட்டது. இது மதம் இல்லை, மார்க்கம் இல்லை, சமயம். உன்னை நான் ஆணையிட முடியாது, நான் உன்னை தொழணும் சொல்ல முடியாது, ஒரு நியதியையும் வகுக்க முடியாது. சமயம் இருந்ததுன்னா வந்துட்டு போங்க, இல்லைன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனா நான் எந்த ஆலயத்துல போய் தொழ முடியும்? அதான் என் இதய தாலயத்துல இருக்கிறானே, நான் அங்கு தொழுது விட்டு போகிறேன். எப்போதும் இங்கே இருக்க பழகினவனுக்கு எங்கேயும் ஆலயமா? நீ எப்போதும் இங்கே இருந்தீன்னா நீ இருக்கிற இடம்லாம் ஆலயம். மறந்துடக்கூடாது. அதுல நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் களி தோஷம், முதிர்ச்சி, அதெல்லாம் இங்க வந்து ஆயிரமா தோன்றி பேதங்களை வகுத்து இங்க அதன் பெயரால மனிதர்களுடைய முகவரிகளை மாற்றி, அதுவான்னு கேட்கிறேன். இது ஒரு சாந்தியும் சமாதானத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் தருமா? அதனாலதான் பொது விதியா வைத்தான், மனிதமெனும் புனிதம் பேணுவீர். அவ்வளவுதான், நீ வென்று விட்டாய். இந்த மனிதாபிமானத்திற்குள்ள எல்லாமே இருக்கு. அன்பு இருக்கு, கருணை இருக்கு, இன்பம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, தியாகம் இருக்கு, அரவணைப்பு இருக்கு. அதானே உண்மை. புரிந்து கொள்ளுங்கள் மனம் படைத்த மனிதர்களே. நீங்கள் மனிதனா வாழ்ந்தா போதுமானது. எந்த மனிதனையும் இறைவன் மகானாக வாழ சொல்லவில்லை. நீங்க மனிதன்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ளார அதை வென்றுட்டு வாங்க. ஏன்னா இப்ப இந்த சக ஜீவன்கள் இருக்கு, மிருகங்கள் இருக்குன்னா அது பசி வேலையில, இன்னும் மற்ற வேலைகள்ல அது தன்னுடைய விகாரத்தன்மையை காட்டும். என்ன நிலைப்பாட்டிலையும் இந்த மனிதன் தனக்குள்ள இருக்கிற விகாரத்தை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அளிக்கப்பட்ட பகுத்து அறியும் அறிவு அது. வேற என்னத்தை போய் சொல்றது? இந்த பசி ஒரு மனிதனை உஷ்ணப்படுத்தும், ஒரு ஜீவனை உஷ்ணப்படுத்தும். ஆனா உன்னுடைய மெய் அறிவு அந்த பசியும் ருசிக்க வைக்கும். இங்க உடலால உள்ளத்தால என்ன காயம் ஏற்பட்டாலும் எதிர்வினை ஆற்றாது தனக்குள்ளாரே நிலை நின்று அந்த ஜீவனை அங்கு முடித்து கொள்ளவும் தெரியும். இந்த எல்லா வழிகளையும் காயங்களையும் கடந்து அது சித்தத்தை இறை காக்கி இந்த இந்த சரீரத்தை இரண்டாம் பொருளா அதால பார்க்க முடியும். அதற்கான அளிக்கப்பட்டது தானே இது. ஆறாம் அறிவு தானே, அதுதானே ஆறு இல்ல, ஆன்மா ஆத்மான்லாம் ஒண்ணும் இல்ல. ஆன்மா ஆன்மா அப்படின்னு இருக்கிறது நெடில் இல்ல, ஆத்துமா. ஆன்மாவா வருது, நீ அத ஆத்துமா, நீ ஆத்துனாதான் அது ஆத்துமா. உன்னை நீ ஆத்திக்கணும், உன் ஆறாம் அறிவை கொண்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் உன் வாழ்வினுடைய இறுதி லட்சணமே, இறுதி லட்சியமே. அப்படி ஆத்திட்டினா அங்கு மரணமும் உன்னை துன்பப்படுத்தாது. மரணம், ரணபயம், மரண பயம் ரெண்டும் உன்னை துன்பப்படுத்தாது. அது ஒரு வியர்வை வடிதல்ங்கிற சமாச்சாரம் உனக்கு தெரியும். இது எத்தனையோ சட்டைகள், இன்னும் எத்தனையோ சட்டைகள். ஆனா அங்க ஒரு சூக்குமம் இவைகள்லாம் கடந்து செல்கிறது. இந்த மெய் உண்மையை அறிய வேண்டும், அறிந்து நாம் பயணிக்க வேண்டும். கடவுள் கருத்து பொருள் தானே, என் எண்ணம் தானே அவனுக்கு தர முடியும். நான் வேற என்ன தர முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. சத்தியம் சொல்கிறேன், என் சித்தத்தை அவனுக்கு ஆக்கிட்டு இந்த காயங்களினால எனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யறது தவிர வேற என்ன தவம் இருந்துட முடியும்? நீ செய்யற எல்லா சடங்குகளிலும் அந்த சத்தியம் இல்லாது போனால், ஒரு பொது நலம் இல்லாது போனால், ஒரு
அகிம்சை இல்லாது போனால் உன்னை அந்த இறை ஏற்கப் போவதில்லை. அவன் அகிம்சை வடிவினான். அங்கு சதானந்தத்தில் இருக்கும் சதாசிவம் யாண்டும் மங்களமானவன். முன் பின் உள் வெளி மேல் கீழ் சகலமும் சதா சிவத்தினால் சதா மங்களத்தினால் வடிவமைக்கப்பட்டவனவன். மங்களம் மூலம், மங்களோர் பவேஷன், மங்களங்களை உற்பத்தி செய்பவன். அது ஒரு நன்மைதானே, ஒரு உண்மைதானே. இதை நம்ம உணரணுமா இல்லையா? அதனாலதான் நான் அவனை சைவத்திரைன்னு சொல்றான், சாந்த சதாசிவம்னு சொல்றான். நான் அதை தானே அடையணும். நான் இங்க ஒரு அமைதியை தானே அடைய வந்திருக்கேன். என்னுடைய இயல் அன்பின் ஆனந்தத்தை தானே அடைய வந்திருக்கேன். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவங்க அங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு இந்த பேதப்படுறதுக்கு என்னுடைய நெஞ்சை நஞ்சாக்குவதற்கும் வஞ்சகமாக்குவதற்குமா வந்திருக்கேன். அங்க மேல ஒன்று இருக்கா? எல்லாம் மண்டான். கனவிலும் தேவர் கரியாய் போற்றி, நனவிலும் ஞாயிற் கர்லினை போற்றி. அங்க விண்ணக தமரர்களுக்கு கனவுல கூட காட்சி கிடையாது. அவன் காட்சி நனவிலும் ஞாயிற் கர்லினை போற்றி. இந்த தேர்வு களத்தில் மட்டும்தான் அந்த மெய் இறை உணர்வை எய்த முடியும். வேற எங்குமே கிடையாது. இங்க ஒரு கடுமையே இருக்கு, அது கடந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு வெளிச்சமும் இருக்கு. இங்க ஒரு கடலும் இருக்கு, அது கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு தெளிதலும் இருக்கு. இது இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த வாழ்வு நான் வாழ்ந்து வைக்கிறது தானே. எனக்கு மறுகணம் உத்தரவாதம் கிடையாது, மண்ணுக்கே கிடையாது. எதிர்காலம் புதிர்காலம். நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தன் இருப்ப ஒரு தன் நிறைவுனால நிலை நிறுத்திட்டு ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆனந்த உணர்வோட வாழ்ந்துட்டு நான் சகத்திற்கும் சக ஜீவன்களுக்கும் ஒரு பயனுற ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு பயணிக்கிறத தவிர என் வாழ்வில் என்ன தவம் இருந்துட முடியும்? சிந்தித்து பாருங்களேன் செல்வங்களே. ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஒரு இறைவனுடைய தூய், ஒரு நல்ல மனிதனுடைய மனதை பாருங்களேன். அவனை செய்தவன் அவன், தாயும் ஆனவன், தாயினும் இனியவன், தாயினும் இனியான். ஒரு தாய் என்ன கருதுவா? உங்க அத்தனை பிள்ளைங்களோட நலனையும் தானே கருதுவா. உங்களுக்குள்ள எவ்வளவோ பேதங்கள் இருந்துட்டு போட்டோம், எவ்வளவு இருந்தாலும் அந்த தாய்க்கு எல்லாமே மன வேதனை தான். சத்தியம் சொல்கிறேன், தனிந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் மனிதம் காத்து வையுங்கள். வேற ஒண்ணும் நம்ம காக்க வேணாம். எந்த இறையை நீ கொண்டாடி கொண்டிருக்கின்றாயோ, எந்த இறைக்காக கொடி பிடித்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த இறைக்காக நீங்க ஆயிரம் வாத விவாதங்களை செய்து கொண்டிருக்கின்றாயோ, தர்க்க குதர்க்க விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாயோ, அந்த இறை ஆனந்தப்படும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவன் என்னிடத்தில் ஒரு நல்ல உள்ளத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறான், ஒரு விமல உள்ளத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறான். அவ்வளவுதானே. சித்தத்தாலும் சக ஜீவனுக்கு தொந்தரவு தராம, இம்சை தராம இப்படி வாழ்ந்து முடித்துறதானே ஒரு தனி மனித வாழ்வினுடைய லட்சியமா இருக்க முடியும். பொதுவான விதியை பாருங்களேன். கல் தோன்றி மண் தோன்ற முன் தோன்றிய மூத்த தமிழ் தந்த வேதம். தமிழே இறைதான், இறை மொழி வடிவில். இங்க அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறான். என் இறை தந்த மொழி அது, மொழி வடிவில் இருக்கிறான். அதனாலதான் மாண்பு தமிழுக்கும் தமிழனுக்கு சொந்தம். ஏன்னா அது முந்தினது, எல்லாவற்றிற்கும் முந்தினது. தமிழுக்குள் நெறி இருக்கு, வாழ்வியல் நடைமுறை இருக்கு, தனி மனித மன ஒழுக்கம் இருக்கு. நரிமுறை கடந்த நெறிமுறைக்குள்ளார உன்னை அழைத்து செல்வது. இதை கடைபிடிச்சிட்டு நம்ம பயணிக்க வேண்டியது தானே. கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும், மரணம் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. ஆமா, கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் மரணம் இருக்கிறது.
அணு அணுவாக உன் உடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதே. உங்க மனசாட்சி இருக்கு, மறந்துடாதீங்க. அதை கேட்டு செயல்படுங்க. அறிவை ஏவலால் ஆக்குங்கள், அன்பை அதிகாரி ஆக்குங்கள். அறிவை ஓடும் பிள்ளை ஆக்குங்கள், அன்பை எஜமானன் ஆக்குங்கள். அதன் பெயரால இன்னும் என்ன செய்திட முடியும் இந்த சக ஜீவன்களுக்குன்னு கருதியே பயணியுங்கள். இப்ப நீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற எல்லா கட்டமைப்புகளும் பந்த வலைகளும் இதெல்லாம் உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்தை தடுக்கும். தாமரையிலே நீர் போல எந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயானது பாலில் இருந்த பொழுதும் பாலில் ஒட்டாது இருந்ததோ, கலக்காமல் இருந்ததோ, அப்படி ஒரு வாழ்வு நீங்கள் வாழும் காலத்தில் வாழ்ந்து வையுங்கள். ஆழ்ந்து போயிடாதீங்க. எவைகளிடத்தில் நீ பதட்டப்பட்டுதான் ஆகணும். பற்றளவு பதட்டம் போல, இச்சளவு இம்சை போல, ஆசை அளவு அவஸ்தை போல, விதைப்பளவு விளைச்சல் போல. ஆமா, உங்க மெய் அறிவை கேட்டு பாருங்கள். என்ன அன்பை தவிரவா இறைவன் போதிச்சிருப்பான்? ஒரு ஒற்றுமையை தவிரவா இறைவன் போதிச்சிருப்பான்? அவன் நேரடியா எதையும் சொல்லவே இல்லை என்று சொல்லுவாங்களே, மறந்துடாதீங்க. தான் அறிவு இருக்கவே. அதன் பெயரால் அப்படின்னா இது அந்த இந்த நிலைப்பாடுகள்ல அந்த மனிதன் தாண்டி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தேவமாயை பிடித்து, அதுக்கப்புறமேட்டுக்கு பரமமாயை பிடித்து, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நடந்து வந்தது இன்னைக்கு ஆயிரம் பேதங்களா ஆனது. இன்னைக்கு எத்தனையோ முறைகள், எத்தனையோ வழிமுறைகள். ஆனா அதன் பெயரால இங்க பேதங்கள். இன்னும் எவ்வளவோ கேடுகள் இந்த உலகம் செய்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த இறை ஏற்குமா? ஏற்காது. வெண்டவர் கண்டிலர், கண்டவர் வெண்டிலர். ஆமா, இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. மறந்து விடாதீர்கள் மாணிக்கங்களே. அதனால என் செல்வங்களுக்கு சொல்ற ஒரு உன்னதமான விஷயம் என்னன்னா, நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து பழகுங்கள். மனிதம் மட்டும் காத்து வையுங்கள். ஆடுகளம் வந்த நன்னோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர். இந்த ஒரே ஒரு விதிதான். அது கடந்து நீ மேலானது, நீ மனிதம் கடந்து இது எனக்கு திகட்டிருச்சுங்கும் போது அதுக்கப்புறமேட்டுக்கு நீ பரம மாயில நீ அவனை பிடித்து அவன்பால் நிலைத்திருங்கள். இதையே நம்ம இன்னும் கடக்கலையே. நுழைவு தேர்வுலேயே வெற்றி அடையல, அதுக்கடுத்து முடிவான தேர்வு. என் குருநாதன் தான் சொன்னான், இன்னும் மனிதனாகவே ஆகல, நீ எப்படி மேலான நிலையை நோக்கி வந்துட்ட? மனிதன் தாண்டி வா, மனிதனா நிலை நின்று பழகு. வேற என்ன இருக்குங்க? வேற ஏதாவது கல்வி இருக்காங்க? இல்லை என்று சொல்ல முடியாது. மனிதத்தில் நிலை நிற்க பழகுங்கள். இந்த உலகத்திலே ரொம்ப மனிதன் கடினமானதுங்கிறது மனிதன் ஆகிறது தான். ஏன்னா இங்க என்ன வேணாலும் ஏற்படும். எந்த நிலை ஏற்பட்டாலும், எந்த நெருக்கடி ஏற்பட்டாலும், இங்கு என்ன இருட்டடிப்புகள் ஏற்பட்டாலும், என்ன சுழித்தடிப்புகள் ஏற்பட்டாலும் நம்ம அது நெறி பிறலாது அங்கு வைராக்கியத்தோடு நிலை நின்று இருக்கிறதுக்கு தான் இந்த மெய்யறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுல நம்ம சகலத்தையும் செய்யறதுக்கு தான் வைத்தது. அதனால இந்த அறிவை பயன்படுத்துங்கள். வேறெல்லாம் அவர் வருவார், இவர் வருவார், வந்து உங்களுக்கு அங்க கூட்டிட்டு போவார், இங்க கூட்டிட்டு போவார் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இலவு காத்த கிள்ளை போலதான் ஆகிவிட்டோம். காலத்தை விரயம் செய்யாதீர்கள். உங்களால எல்லாமே முடியும். உன்னை விட்ட பெரியவரும் இல்லை, உன்னை விட்ட சிறியவரும் இல்லை. எந்த இறை எல்லாவற்றிலும் ஒரே ஆத்மாவை வைத்திருக்கிறதோ அதுதான் உனக்குள்ளாரையும் வைத்திருக்கு. இந்த மனத்தின் பெயரால, மெய் அறிவின் பெயரால நீ அந்த உன்னை நீயே ஆற்றி, அதன் பெயரால அடங்கி, அதன் பெயரால நீ இன்புற வந்திருக்கும் ஒரு மனிதன் நீ. அதை மட்டும் பாரு. எதையோ நினைச்சிட்டு இதை விட்டுட்டு போயிடாத. வேற ஏதாவது அந்த இறைவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சுன்னா, எறும்பு முதல் யானை வரை எதுவும் உன் உறவு தான் இருக்கும். மனிதர்கள்லாம் உன் சகோதரன் தான். அவர்களுக்கு உங்களால
இயன்றதை செய்யுங்கள். ஓடிவிட்ட பிச்சை சாடிவிட்ட குதிரை போல வீடு வாசல் வந்து சேரும். பசித்தோர் முகம் பாருங்கள். யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி பிடி அப்படின்னு நீங்க பாட்டு கொடுத்துட்டு ஒரு வாழ்வை வாழ்ந்து பழகுங்கள். இன்னைக்கு வாழ்வை நான் பூரணப்படுத்தணும் அப்படின்னா ஏதோ இந்த சகம் தந்தது நான் உண்டு கொண்டு கழித்து வாழ்ந்தேன்னு இல்லாம இந்த கை கொண்டு இந்த சித்தம் கொண்டு இந்த மனதார அப்படி சக ஜீவன்களுக்கு செய்துட்டு அப்படி அந்த இறையை திருப்தி செய்துட்டு வாழ்ந்து பழகுங்கள். நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றி முனமுனன்று பேசும் மந்திர மேதடா நட்டக்கல்லும் பேசுமா நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவும் கரிச்சுவை அறியுமா. ஒரு ஏழை குழந்தைக்கு பால் இல்லைன்னா அங்கு அபிஷேகம் நடக்க வேண்டியதில்லை. இது நம்மளுடைய மன தர்மம் சொல்றது. ஏன்னா அங்க ஒரு ஊனா உயிரா துடிப்பா வலியா பசியா காயமா அங்க ஒரு ஜீவன் இருக்கும் பொழுது நான் எப்படி போய் அதை பார்க்க முடியும்? என்னுடைய மன தர்மம் ஒத்துக்குமா? மனசாட்சி ஒத்துக்குமா? அப்ப இங்க இது எல்லாமே இறை வடிவு தானே சொல்லப்பட்டிருக்கு. சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்ப எனக்குள்ள இருக்க ஜீவன் தானே எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்காரு. அப்ப நான் இந்த இறைவனை நான் இங்க இருக்கிற ஜீவன்களுக்கு என்னால் ஆனது இயன்றது செய்துட்டு கிடந்தா அந்த இறைவனை மறுத்துற முடியுமா? சத்தியம் சொல்கிறேன், இது சத்திய லோகம். இறை 2ஆம் தரமுடையதுங்கிறத மறந்துடாதீங்க. இந்த சத்தியத்தை கடைபிடித்து வாழ்ந்து பழகுங்கள். நீங்கள் அந்த இறைக்கும் அஞ்ச தேவையில்லை. ஏன் அஞ்சணும்? மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது, யமனிடத்திலும் பயம் இல்லை. யமன் எவன்டா? நான் சிவன்டா, போய்கிட்டே இரு. யமன் எவன்டா? நான் சிவன்டா. அவன் துளிதானே நான். என்ன கழிச்சுட்டா அவனும் கிடையாது, அவனை கழிச்சுட்டா நானும் கிடையாது. நான் வேற அவன் வேற கிடையாது. அவன் என்று தோன்றினானோ அன்றும் நான் தோன்றினேன். அவன் என்று வரை இருப்பானோ அன்று வரை நானும் இருப்பேன். அவன் என் தேகத்தை தான் அசைத்து போட முடியும், கசக்கி தூக்கி எறிய முடியும், சேத சாதனமாக்க முடியும். என் ஜீவனை அவனும் தொட முடியாது, எவனும் தொட முடியாது, யமனும் தொட முடியாது. யமன் இடமாற்றம் தான் செய்ய முடியும். இந்த சட்டையில இருந்து இன்னொரு சட்டைக்கு இதை தான் செய்ய முடியும். அது நித்திய பொருள், அழியா பொருள். இந்த இறை எவ்வளவு விரிந்து நிறைந்து கிடக்கிறதோ அது நான் தான். அவ்வளவுதானே. இது ஆணவம் கொள்றதுக்கு இல்ல, இது ஒரு உண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் இறையையும் நீ தொழுது வாழ வேண்டியதில்லை. அங்கு நடுநீர் நின்று அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கத்தில் நிலை நின்று உன்னால பயணிக்க முடியும் அப்படின்னா அது சத்திய வாழ்வு. இறை மறுத்திட முடியாது. இங்க எல்லா வழிமுறைகளையும் சொல்லப்பட்டிருக்கு. உண்டு என்கின்ற பெயரால் பேசப்படுவதும் இல்லை என்றும் பேசப்படும். பேசப்படு பொருளா இருக்கிற பொருள் சபையில் இருக்க சர்ச்சை பொருளா இருக்கிறது, இறுதி வரைக்கும் காட்சிக்கும் வராத பொருள். இததான் இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. இது சிறந்தது அது சிறந்ததுன்னு. இதெல்லாம் எடுத்து அப்படி ஒரு ஓரமா வைங்க. இல்ல முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும், நன்று கண்டிற்கு நமசிவாய புலம், அது தின்று கண்டிற்கு திட்டித்தவாறே. அது சித்தத்தினால நடுநீர் நோக்கத்தினால நீ உண்ணும் பொழுது புரியும். அது உனக்கு பேசுற பொருள் இல்ல, அது மௌனத்துல இருந்து மௌனத்துல இருந்து ஞான நிலை அடையிறது. பேசிக்கிட்டு பிதற்றிக்கிட்டு தான் இருக்கும். இந்த சொல்லுங்கிற ஒரு முட்டாள்தனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு உணர்ந்துதான் நான் சொல்றேன். நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இறை கோட்பாடு இல்ல, மனித கோட்பாடு தான். மனிதன் ஆகுங்க போதும். வேற என்ன இங்க இருக்கு? உன்னை மனிதனா தானே படைச்சான், மனிதனா வாழ். அந்த நிலையை அடையும் போது உனக்கு பல உண்மைகள் புரியும். இங்க இதெல்லாம் உன்னுடைய சகோதரமா தெரியும், உன் குடும்பமா தெரியும். எல்லோர் மேலும் ஒரு அக்கறை இருக்கும். நீ ஒரு பொறுப்புணர்வோட வாழ்ந்துகிட்டு இருப்ப. யாருடைய தேவையும் உன் தேவையா தெரியும், யாருடைய வழியும் உன் வழியா தெரியும். அப்ப இறை மட்டும் என்ன பண்ணிடும்? அதுதானே செய்யும். அப்ப பரம் நரன் உருவில்
இங்க என்ன செய்து விட முடியுமோ அதை நீ செய்துட்டு போ. செல்லும் அளவு செலுத்து மின் சிந்தைங்கிற மாதிரி அது இந்த நரனுருவில் இருந்தா எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நீ சித்தத்தால் கனலால் சொல்லால் செயலால் செய்துட்டு போ. நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம இருக்கா இல்லையா? நம்மளுடைய திசுக்கள் நம்மளுடைய சகோதரங்கள் தானே. நம்ம ஏதோ சொர்க்கத்துல இருக்கிறோம், பூலோக வைகுண்டம் சார்ந்த இந்த மண் மண்டலத்துல இருக்கோம், ராஜ தேசத்துல இருக்கோங்கிறதுனால நமக்கு அதெல்லாம் புரியறது இல்லை. சில தேசங்களை கடந்து போய் கேட்டு பாருங்கள் என் செல்வங்களே, பாவம் அந்த மனிதர்கள். இங்க நம்ம விரயம் செய்யற உணவு போதும் அவங்களுக்கு. சத்தியம் சொல்கிறேன், மனிதத்தால் கட்டுங்கள் உலகை, அதற்கு முன்னாடி உங்களுடைய மனதை கட்டுங்கள். ஒரு தன் நிறைவோடு வாழ்ந்து பழகுங்கள். பாவப்பட்ட உலகு இது, பாவப்பட்டு பந்தப்பட்ட மனிதர்கள் இவர்கள். இவர்களுக்கு நம்மை விட்டா யாருமே கிடையாது. யாரோ ஒருவர் வருவார்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இவர் நம்ம ஐயா சொல்லிட்டாரு, யதா யதாகி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தா பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மத்தின் கை ஓங்கி தர்மம் நசுக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் சாதுக்களை ரட்சித்து காக்க, தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழித்துளிக்க நான் ஒவ்வொரு யுகம் தோறும் தோன்றுவேன்னு சொன்னாரு ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மா. அவர் வர வேண்டியதில்லை, அவர் நாமம் போதும், அவருடைய சித்தம் போதும். உன் நெடுநெஞ்சில் இருக்கிறான் அவன் உன்னை செலுத்துவான். அவ்வளவுதானே. அவனை சித்தத்தில் வைத்துட்டு நடுநேர் நின்றுட்டு இயன்றதை சகம் தனில் நடைமுறைப்படுத்திட்டு ஒரு முன் மாதிரியான வாழ்வை வாழ்ந்து பழகுங்கள். அங்க இறையின் பெயரால, இன்னும் அதன் பெயரால, இதன் பெயரால அதெல்லாம் உங்களை காண சொல்லல, காணணும்னு அதுவும் விரும்பல. நீ நடுநீர் வாழ்வு வாழ்ந்துட்டா உன் பயணத்தை கண்டு அவன் அஞ்சுவான். உன் ஏடுகளை படிக்கும் பொழுது அவனுக்கு அங்கு கையில் நடுக்கம் தோன்றும். சத்தியத்தினால அவனை சபித்தவனும் உண்டு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீ போகலாம் அப்படின்னு மண் மண்டலம் இந்த மண்டலம். அப்புறம் அவன் மட்டும் அதை இங்க இதை விட இங்க என்ன இருந்துட முடியும்? சத்தியம் சொல்கிறேன், மனிதம் பழகுங்கள், மனிதத்தை காத்து வையுங்கள். இன்னைக்கு இந்த மனிதர்களுக்குள்ளார நிறைய பேதங்கள் இருக்கு. அது பெரிய சர்ச்சையா இறைவாதங்கள், விவாதங்கள். அவர் வருகிறார், இவர் வருகிறார், எவரும் வரமாட்டார். அவர் வந்துட்டாருன்னா நீ எப்படி அளப்ப, எப்படி நீ உணர்வ? அதுக்கு நீ அந்த மெய் உணர்வு அடைஞ்சிருக்கணும்ல. பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு சித்தன் சித்தனை அறிகிறான், ஒரு அறிவுடையவன் அறிவுடையன் ஏற்பான். ஒரு ஞானன் தான் ஒரு ஞான மூலத்தை உணர முடியும். இப்படி அஞ்ஞானியா இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு பேதவாதம் பண்ணிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இது சிறந்தது அது சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் கார் இருளில் மறைந்திரு கரும் சிற்பம், என் சொல்லுக்கு அகப்படாதவன் எச்சில் படாதது இறை. என்னுடைய மெய் உணர்வு தான் அவனை போய் சேர்கிறது. ஆனா அவன் தன்னிலையில நோக்கரிய நோக்கா நுணுக்கரிய நுண் உணர்வா இருக்கும். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதெல்லாம் பெரிய பாடம். நீ மனுஷனாவ. நான் நுழைவு தேர்வை வெற்றி அடையில இவர் உடனே அங்க போயிட்டார், முடிவான கல்விக்கு போயிட்டார். முதல் கல்வியில் வெல்லுங்கள். எப்படி சத்திய பாடத்தை முடிக்கும் பொழுது அது சிவ பாடத்திற்கும் அடுத்த பாடம் சுந்தர பாடத்திற்கும் அழைத்து செல்கிறதோ அதே போல இங்கு மனிதன்ற அந்த முதல் பாடத்தை வெற்றி பெற்றா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது உண்டு. கொடுத்தது தடுத்து அடுத்தது கேட்கின் முன்னும் கொடுத்ததே உங்களை வீழ்த்தும். கொடுத்தது இந்த மனிதம்தான், மனித தேகம்தான். அதனால மனிதம் காத்து வையுங்கள், அதுவே புனிதம். சிவமங்கலம்.